சாப்பிட்டாச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வந்து படிக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். ஓகே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் வந்து சரி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு லைவ் வந்து படிக்கிற லைவ் போடணும் அப்படின்னு உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேக்கப் லைவ் வரும். என்னோட சிம்பிள் மேக்கப். என்கிட்ட பார்த்திங்கன்னா மேக்கப் திங்ஸ்லாம் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. நான் அதுக்கெலாம் நிறைய ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது கிடையாது. எங்கேயாவது வெளில போகும்போது மட்டும்தான் ஜஸ்ட் நான் லைட்டாக மேக்கப் போடுவேன். அது வந்து எப்படி போடுறேன், ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நான் எப்படி ரெடி ஆவேன் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு படிக்கிற லைவ் போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான். ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்குது. பூவை விட உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், ஏனென்றால் பூவுக்கு வாசம் அதிகம், உங்களுக்கு பாசம் அதிகம். அக்கா, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மழை வர மாதிரி கிளைமேட் இருக்கு. ஓகே, அடுத்து நான் என்ன முக்கியமான பாயிண்ட் படித்தேன் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். வாரன் ஹேஸ்டிங் பிரபு பற்றி நேற்று நான் படிச்சிருந்தேன். அது வந்து பக்கத்துலேயே வந்து இந்த சிவகாசியோட சாங்ஸ் ஓடுனதுனால அது கொஞ்சம் காப்பிரைட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இதை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறதுனாவே நம்ம ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதையே நான் படித்ததையே வந்து திரும்ப படிக்கிறேன். ஓகேவா? வாரன் ஹேஸ்டிங் பிரபு வந்து 1772 2லேருந்து 1775 வரைக்கும் வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக பணியாற்றியிருக்காரு. சரிங்களா? வங்காளத்தினுடைய முதல் தலைமை ஆளுநர் தான் வாரன் ஹேஸ்டிங் பிரபு. வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங் பிரபு. வேறு என்ன படித்தோம்? அதே வாரன் ஹேஸ்டிங் பிரபு வங்காளத்தினுடைய முதல் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? வங்காளத்தினுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹேஸ்டிங் பிரபு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமை ஆளுநராகவும் இருந்திருக்காரு. ஓகே, இவர் வேறு என்ன முக்கியமானது பண்ணியிருக்காரு அப்படின்னா, தாஸ்துக்கள் எனப்படும் இலவச அனுமதி சீட்டுகளை ஒழித்தாராம். தாஸ்துக்கள் எனப்படும் இலவச அனுமதி சீட்டுகளை ஒழிச்சிருக்காரு. ஒரே மாதிரியான முன் கட்டண அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தினாராம். இவர் வந்து அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான முன் கட்டண அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங் பிரபு. வெல்கம், ஹாய். அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறை. வேற என்ன வாரன் ஹேஸ்டிங் பிரபு வேற என்ன முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிற ஒரு முறையை ஒழிச்சிருக்காரு. எப்போ அப்படின்னா 1772. அப்போ தானே இவர் வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக பணியாற்றியிருக்காரு. அந்த டைமில் தான் ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்து இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சிருக்காரு. வரி வசூலுக்காக திவானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் பதவியை உருவாக்கினார். மாவட்ட ஆட்சியர் பதவியாக தான், மாவட்ட ஆட்சியர்னா கலெக்டர் தானே, அந்த பதவியை வந்து உருவாக்கியிருக்காங்க வரி வசூல் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து வாரன் ஹேஸ்டிங் பிரபு வந்து நம்ம நாட்டுக்காக செஞ்சுருக்காங்க. ஓகேவா? வாரன் ஹேஸ்டிங் பிரபு 1772 85 வரைக்கும் வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக பணியாற்றியிருக்காரு. வங்காளத்தினுடைய முதல் தலைமை ஆளுநர் இவர் தான். ஒரே மாதிரியான முன்கட்டண அஞ்சல் முறையை வந்து இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. தாஸ்துக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இலவச அனுமதி சீட்டுக்களை வந்து இவர் ஒழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து 1772 இவர் ஒழிச்சிருக்காரு. வரி வசூலுக்காக மாவட்ட ஆட்சியர் பதவியை இவர் உருவாக்கியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்